சென்னை முதல் புதுவை வரையில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து புயல் கரையை கடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் களத்திலிருந்து தகவல்களை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்தபடியாக பெசன்ட் நகரிலிருந்து செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், இன்று வார இறுதி நாள் அப்படின்றதுனால மக்கள் பொதுவாகவே பெசன்ட் நகர் கடற்கரைக்கு அதிகமாக வருவார்கள். மாலை நேரத்தில் ஒரு சில சுற்றுலா தலங்கள்ல மக்கள் நேரடியாக சென்று செல்ஃபி எடுப்பது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதையும் பார்த்தோம். தற்போது புயல் கரையை கொடுக்க ஆரம்பித்திருக்கும் நிலையில அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடை ஏற்பாடுகள் என்ன மாதிரியான செய்யப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் யாரேனும் அங்கு வருகிறார்களா? காற்றுடைய வேகமும் மழையின் தீவிரமும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வாறாக இருக்கு? பெங்கல் புயல் காரணமாக நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வந்த கனமழையானது இன்று மதியம் முதல் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மழை இல்லை என்றாலும் புயல் கரையை தொட்டவுடன் காற்றின் வேகமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த பெங்கல் புயலை முன்னிட்டு இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் இது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த காரணத்தினால் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளுக்கும் பொதுமக்கள் செல்வதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டது. குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகள் அதே போன்று காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அதே போன்று எந்த ஒரு பொதுமக்களும் உள்ளே செல்லக்கூடாது, கடலுக்கு உள்ளே செல்லக்கூடாது என போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை, காசிமேடு கடற்கரை, திருவொற்றியூர் கடற்கரை உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளும் போலீசார் குவிக்கப்பட்டு எந்த ஒரு பொதுமக்களும் உள்ளே நுழையாதவாறு அவர்களை கண்காணித்தும் அதே போன்று எச்சரித்தும் திருப்பி அனுப்புகின்றனர். இந்த வகையில் தான் தற்போது நாம் பெசன்ட் நகர் கடற்கரையில் இருந்து கொண்டிருக்கிறோம். மழை இல்லை என்றால் கூட காற்றின் வேகம் அதிகமாக வீசுகிறது. ஒரு பேரிரைச்சலுடன் கூடிய காற்றானது மிக வேகமாக வீசி வருவதால் இங்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக போடப்பட்டிருந்த இந்த பேரிகார்டர்கள் 30க்கும் மேற்பட்ட பேரிகார்டர்கள் தூக்கி வீசப்பட்டு சாலையில் சுமார் 10 அடி தூரத்திற்கு மேலாக தூக்கி வீசப்பட்டு அவை சாலையில் சரிந்து கிடப்பதை நமது ஒளிப்பதிவாளர் திரு சந்திர அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த பொங்கி வரும் கடலை பார்ப்பதற்கும் அதே போன்று பேரிரைச்சலுடன் கூடிய இந்த புயல் காற்றை பார்ப்பதற்கும் வரக்கூடிய பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை பாதி வழியிலே திருப்பி அனுப்பி வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் புயலானது கடக்க தொடங்கியவுடன் இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த காரணத்தினால் போலீசார் மீண்டும் வரவழைக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பெசன்ட் நகர் கடற்கரையிலிருந்து சுமார் 30 அடிக்கும் உள்ளாக மணற்பரப்பில் கடல் உள்ளே வந்திருப்பதால் போலீசார் கடற்கரை உள்ளேயும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒலிபெருக்கி அதே போன்று லேசர் லைட்டுகளை வைத்து பொதுமக்களை யாரும் உள்ளே வராமல் அவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு பேராபத்தான ஒரு நிலையில் பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என சென்னை காவல்துறையானது தொடர்ச்சியாக விழிப்புணர்வு செய்து வருகிறது. சரி, காற்றுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த இடத்துல பெருமளவுக்கு மழை இல்ல, மிதமான மழை கூட இல்ல அப்படின்றத காட்சிகளை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.